பல நேரங்களில் நம்மளுடைய அஜாக்கிரதையினால கவனமின்மை காரணமாக ஆர் வி டேக் பீப்புள் ஃபார் கிராண்டட், அதனால் போய் சட்ட சிக்கல்களை நம்ம மாட்டிக்கிறோம். நீதிமன்றத்துக்கு போகிறது ஈஸி, வெளியில் வந்து ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ஒவ்வொரு கேஸ் போடும் பொழுதும் உள்ளே போனப்புறம் அதுக்கப்புறம் பல சிக்கல்கள் வரலாம், ஒவ்வொன்றத்துக்கும் நேரம் ஆகும். அதனால் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். நமது உரிமைகள் என்ன? நமது உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது என்ன செய்யணும்? சட்டம் என்ன சொல்லுது? அதற்காகத்தான் இந்த பதிவுகள் எல்லாம் வானமையில்லை அறக்கட்டளையின் சார்பாக நான் ஏற்றிட்டு வரேங்க. கடந்த சில நாட்களில் சில முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்லாம் போட்டிருந்தேன், சில முக்கியமான கேஸ்களை பற்றி போட்டிருந்தேன். அதில் ஒரு முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னா, ஃப்ளாட் வாங்குறாரு, அந்த ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய கார் பார்க்கு இவருக்கு தான் சொந்தம்னு பத்திரத்தில் இருக்குது, இருந்தாலும் அவருடைய பொசிஷனில் இப்போ இல்லை, அது நிறைய சிக்கல்கள் வருது. அதை பற்றி போட்டிருந்தேன். அதை பற்றி ஏராளமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி மற்ற பதிவுகள்லாம் பார்க்கும்பொழுது எங்கேயோ யாருக்கோ ஒரு அநீதி நடத்தப்படுகிறது, அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு தெரியறதில்லை. நாம் நினைக்கிற மாதிரி நம்ம ரிலீஃப் உடனே நமக்கு கிடைக்காது. சட்டம் இந்த டினையலுக்கு இந்த ரிலீஃப், இந்த ரைட்டுக்கு இந்த ரிலீஃப்னு ரொம்ப கிளியராக இருக்குது. ஆனால் அதற்கான ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரையில் அந்த நீதி பரிபாலனம், அட்ஜுடிகேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், தெர் இஸ் a lot of time required. நம்ம அண்மை காலங்களில் பல பதிவுகள் நான் போட்டிருக்கேன், நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கேஸ் நடக்கிறதெல்லாம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், அங்கே நமக்கு நீதி கிடைக்குதா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பல இடங்களில் நம்ம எந்த எதிர்பார்ப்புகளோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், எந்த எதிர்பார்ப்புகளோடு ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு கிடைக்குதா? அப்படி கிடைக்குதுன்னா எத்தனை நாட்கள் ஆகுது? இது ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு தெரியாதுங்க. ஒரு உரிமை மறுக்கப்படும் போது நம்ம ஒரு அட்வொகேட்டுன்னு போகிறோம், அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் உங்களுக்கு இந்த கார் பார்க்கு எலிஜிபிள், நான் கேஸ் போட்டு உங்களுக்கு வின் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. உண்மை கூட. ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணும்பொழுது நிறைய நாட்கள் போயிடுது. அதே போன்று தான் பல சட்ட சிக்கல்களை போய் நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன தான் வழி என்றால், கூடுமான வரையில் ஒரு நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய நிலையிலோ அல்லது ஒரு காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய நிலையிலையோ நம்மளை வச்சுக்கக்கூடாது. இந்த 2 இடங்களிலும் நியாயம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. எப்படி ஒரு உடலில் பிரச்சனை வரும்பொழுது ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம உடல் ரீதியாக குணப்பட்டு வரணுமோ, அதே போன்று தான் நீதிமன்றங்களுக்கும் காவல் நிலையங்களுக்கும் போகாமல் நம்மளை காத்துக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபேமிலி லாயர்ஸ். அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். எந்த ஒரு மேஜர் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் போய் கன்சல்ட் பண்ணுங்க. முக்கியமாக இன்னைக்கு இந்த ரியல் எஸ்டேட்டில் வீடுகள் ஃப்ளாட் வாங்கும்பொழுது பல பிரச்சனைகள் பல பேர்களுக்கு வருது. பத்திரத்தை பார்க்குறோம், அவர் அஷ்யூர் பண்ணுறாரு, நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் அதே இடத்துல வாங்கியிருக்காங்க, ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாங்குகிறோம். தப்பு இல்லை, நம்பலாம். ஆனால் தரோவா டாக்குமெண்ட்டை நம்ம பார்த்துடணும். அந்த மூலப்பத்திரம் இருக்கா, தாய் பத்திரம் இருக்கிறதா, அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கிறதா, என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறது, அது ஒரு நல்ல வழக்கறிஞர்களை போய் பார்த்து நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, பல நேரங்களில் நம்மளுடைய அஜாக்கிரதையினால, கவனமின்மை காரணமாக ஆர் வி டேக் பீப்புள் ஃபார் கிராண்டட், அதனால் போய் சட்ட சிக்கல்களை நம்ம மாட்டிக்கிறோம். நீதிமன்றத்துக்கு போகிறது ஈஸி, வெளியில் வந்து ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ஒவ்வொரு கேஸ் போடும் பொழுதும் உள்ளே போனப்புறம் அதுக்கப்புறம் பல சிக்கல்கள் வரலாம், ஒவ்வொன்றத்துக்கும் நேரம் ஆகும். அதனால் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்.
ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். கூடுமான வரையில் let us avoid litigation. அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் இது பல பேர்களுக்கு போய் சேரும். சட்ட ரீதியாக உங்களுக்கு எதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் கவர் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.